ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஒன்ஸ் அகெயின். ஸோ இந்த டியூட்டோரியலில் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறது என்னென்னா க்ரீன் ஸ்க்ரீன் டியூட்டோரியல். இது பேர் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மேபி ஒரு சாம்பிள் வீடியோக்காக நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்டோ இல்லை இந்த வீடியோவை எங்கேருந்து வேணால் டவுன்லோட் பண்ணலாம். மேபி என்வேட்டோ எலிமெண்ட்ஸோ இல்லை ஃப்ரீ வீடியோ சைட்டோ எது வேணால் டவுன்லோட் அது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு வால்பேப்பர் மாதிரி அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்கள் நின்று வந்து ஒரு வீடியோ கூட பண்ணலாம். ஸோ இது பேர் தான் க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு சாம்பிளுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஒரு லேடி வந்து ஜஸ்ட் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டுக்கு முன்னாடி நின்று பேசுகிறாங்க. இது நம்ம எப்படி மாடிஃபை பண்ண போகிறோன்றது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் அப்ஸ்ட்ராக்ட் வீடியோ. இது ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி. இது என்ன வீடியோ வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது பிஸ்னஸ் எதாவது பண்ணுறீங்க, அது பின்னாடி உங்களோட பேர் ரொட்டேட் ஆகணும், அந்த மாதிரி அனிமேஷன் மாதிரி வீடியோலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்ட் வீடியோ என்ன பேக்ரவுண்ட் வீடியோ எனக்கு தேவையோ அதை இங்கே நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து இந்த லேடி பேசுகிறத தூக்கி இங்கே வச்சுக்கிறேன். இது நீங்கள் என்ன சாம்பிளுக்கு என்ன க்ரீன் ஸ்க்ரீனாக வச்சுக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 செகண்ட் வீடியோ தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணி இதுக்கு வந்து மேட்ச் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டியூட்டோரியலோட பேசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேடி பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் வரணும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேராக நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் பேனல் போயிடுறீங்க. எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு நம்ம டைப் பண்ண வேண்டியது எனக்கு கோட் வேர்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அல்ட்ரா கீன்னு இருக்கும். இது வந்து அண்டர் கீயிங் செக்ஷன் இருக்கும். அல்ட்ரா கீ அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்ராக் பண்ணி போடும்போது இது வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் ட்ராக் பண்ணி போடணும். என்ன பாருங்கள், இங்கே தான் ட்ராக் பண்ணி நீங்கள் போடணும். இந்த வீடியோவில் போட்டுறக்கூடாது. சரி, இப்போ நம்ம நேராக என்ன பண்ணுறோம், எஃபெக்ட்ஸ் பேனல் போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் போயிட்டோம். ஓகே, இந்த வீடியோ கிளிக் பண்ணுறோம். வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நேராக கீழே போனீங்க அப்படின்னா அல்ட்ரா கீ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து கீ கலர் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கீ கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இது க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் இல்லாமல் ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் வந்து இந்த நீங்கள் வீடியோ எடுத்துருந்தீங்கன்னா இது பேர் வந்து கலர் பிக்கர்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போய் இந்த க்ரீன் கலரை சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு பார்த்தீங்களா, நேராக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைஞ்சு போய் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வீடியோ ஆயிடுச்சு. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போமே. பார்த்தீங்களா, அது எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்க. சரி, இப்போ எனக்கு வீடியோ வேண்டாம், அப்படி எனக்கு ஒரு இமேஜ் தான் வேணும்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு இமேஜ், அதாவது ஒரு பர்டிகுலர் அதை எப்படி சொல்கிறது, வேரியஸ் கலர்ஸ் உள்ள இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ஒரே கலர் இண்டிபெண்ட்டாக வச்சுக்குவாங்க. ஏதாவது வீட்டுக்கு செவருக்கு பின்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு செவரில் வேறு எதுவும் இருக்க வேணாம். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் செவர்லேயே நின்று அதை வந்து இந்த கலர் பிக்கர் மூலயமா சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் தேவையோ அதை தூக்கி இந்த வந்து வீடியோ 2 இந்த இதில் போட்டுக்குவாங்க கீழே. அதாவது நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கிறதுல போட்டிங்கன்னா மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். ரொம்ப சிம்பிள் இல்லையா க்ரீன் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டியூட்டோரியல். நான் உங்களை அடுத்த டியூட்டோரியலில் சந்திக்கிறேன். பாய் பாய்.